ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது இம்சாஃபயன், நான் கூட ஸ்கிரால். இன்றைக்கி நம்ம தேவங்களோட 5 ஷாட்டில் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கடவுளே, இது ஃபைனல் பார்ட்டாக இருக்கணும். ஏன்னா என்னால் சுத்தமாக முடியல. ஆல்ரெடி நான் நேற்று 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 ஹவர்னு, அதுவே 2 ஹவர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த வீடியோ தான் 2 ஹவர்ஸு. ஆனால் அதை நான் கட் பண்ணி பேசினப்போ கிட்டத்தட்ட அந்த 2 வீடியோவுக்கு மட்டுமே எனக்கு 3.5 ஹவர்ஸ் ஆச்சு. எனக்கு பயங்கரமாக தொண்டை வலிக்குது. பட் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்காது. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பிரியாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவனை தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. தேவன் பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்கான். ஜேகே, ஜெமன், பிரியான்னு 3 பேரையும் பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கான். அவனோட கண்ணெல்லாம் அந்த அளவுக்கு சவந்திருக்கு. அவனோட கண்ணில் கண்ணீர் ததுமே நிற்குது. பட் இருந்தாலும் அவனுக்குள்ள அவ்வளோ கோபம் இருக்குது. அவங்களுக்கு தள்ளி நின்றுட்டு இருந்த தேவாங் இப்போது வேகமாக பிரியா கிட்ட போய் அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டே அங்கேருந்து போகிறான். ஜிகேவும் ஜெமனும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போ தேவாங் திரும்பி, 2 பேரும் அங்கேயே நில்லுங்க, ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சிங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. எல்லாத்தையும் 3 பேரும் சேர்ந்து என்கிட்ட வந்து மறைச்சிட்டிங்கல்ல. நான் உங்களோட ஃப்ரெண்டுன்ற நினைப்பு உங்கள் மனசில் கொஞ்சமாவது இருந்தா தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. இது எங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை. இதை நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம். எங்க பின்னாடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஜேகே விஜயமனும் அவங்க பின்னாடி போகவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவனோட லைஃப்பில் அவனோட அனுமதி இல்லாமல் நிறைய விஷயம் நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் அவன் இவ்வளோ சொல்லியும் அவன் பின்னாடி போய் அவனை மறுபடியும் கஷ்டப்படுத்த அவங்க 2 பேரும் விரும்பலை. அதனால் அவங்க அங்கே போகவே இல்லை. அமைதியாக அங்கேயும் நின்றுட்டாங்க. தேவங் பிரியாவை இழுத்துட்டு அந்த காலேஜோட டெரஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். பிரியா அவன் கையிலேருந்து அவள் கையை எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுறா. ஆனால் தேவங்களோட grip இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகுது. அவன் திரும்பி பிரியாவை பார்த்து முறைக்கிறான். அவன் அமைதியாகிடுறா. சைலண்ட்டாக அவன் கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். தேவங் வேகமாக நடந்துட்டுருக்கான். பிரியாவால் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. இவங்க 2 பேரும் இப்படி போயிட்டு இருக்கிறத ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கன்ஃபியூஸ் தான். அவங்க பின்னாடியே அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. தேவங் பிரியாவோட கையை பிடிச்சி வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அந்த டெரஸ்க்கும் வந்துட்டான். வந்த உடனே அவளோட கையை விட்டு அவன் முன்னாடி நிற்கிறான். பிரியாவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. ரொம்ப நேரம் அந்த இடம் அமைதியாகவே இருக்குது. புயலுக்கு முன்னாடி வர மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. தேவங்க அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி, என்ன மேடம், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்து என்ன நரக வேதனையில் தள்ளினது பத்தாதா? இன்னும் எதுக்கு அமைதியாக இருக்க? சொல்லுங்க மேடம். தேவங்கது அப்படின்னு அவள் வாயை திறந்து மூடுறதுக்குள்ள தேவம் பிரியாவோட கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அடி கொடுக்குறான். பிரியா அதை வாங்கிட்டு அவள் கண்ணத்தில் கை வச்சுட்டு அமைதியாக நிற்கிறா. எதுவுமே பேசல. அவள் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கு. தேவங்க்கு ஆத்திரம் தெரியவே இல்லை. இன்னும் 2-3 அடி அவளோட கண்ணத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கு. அவளை அடிக்கிறப்போ அவளை விட தேவங்க்கு அதிகமாக வலிக்குது. இருந்தாலும் அவனோட இத்தனை வருஷம் மனவேதனை அவளை இன்னும் அடிக்க தான் சொல்லுது. ஒரு கட்டத்தில் அவனுக்கே கை ரொம்ப வலிக்குது. அதனால் அடிக்கிறத நிறுத்திட்டு அவளை தான் பார்க்குறான். அவன் கண்ணில் அவ்வளோ கோபம் தெரியுது. தேவங்களோட கண்ணில் பிரியா இது வரைக்கும் காதலை மட்டும்தான் பார்த்துருக்கா. அவளுக்கான கேர், அவளுக்கான லவ்னு மட்டும் பார்த்த கண்ணில் எனக்கு அவள் மேலே அளவில்லாத ஒரு கோபம் தெரியுது. தன் மேலே அலாதியான ஒரு அன்பை வச்சுருந்தவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவன் மேலே கோபத்தோடு நிற்கிறத பார்க்குறப்போ பிரியாவுக்கு அந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அவள் எதுவுமே பேசல, அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. இத்தனை அடி அடிக்கிறனே,
ஏன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டல்ல? ஆமா, நீ எப்படி கேட்ப? இவ்வளோ நாள் நான் எனக்குள்ள எவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? சொல்லுடி, எதுக்கடி இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை. அதனால நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு தாண்டி பிரச்சனை. எனக்கு தான் பிரச்சனை. உனக்கு என்ன? ஈஸியா சொல்லிட்ட. உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? ஏன்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இல்ல, ஆய மூடு. ஒரு வார்த்தை பேசுன இப்படி கழுத்தை நிறுத்து கொண்டுடுவேன். அந்த அளவுக்கு கொலவெறியில இருக்க. நான் இத்தனை வருஷத்துல எவ்வளவு நரகத்தை அனுபவிச்ச தெரியுமாடி? உன்னை இங்க தேடி வர்றதுக்கு கூட எனக்கு அவ்வளவு நடக்கும். உன்னை தேடி வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எந்த அளவுக்கு பயத்தோட இங்க வந்து தெரியுமா? இங்க வந்த நொடியில இருந்து எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமாடி? உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு எனக்கு நீ எவ்வளவு வலியை கொடுத்துருக்கேன் தெரியுமாடி உனக்கு? அது இல்ல தேவம், ஓய் மூடு, ஓய் மூடு. ஒரு வார்த்தை பேசுன அதுக்கப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். பேசுற உரிமையை இப்போ இழந்துட்ட. ஏன்டி இப்படி பண்ண? ஏன் உனக்கு என் மேல என்னடி கோவம்? எதுக்கடி என்ன அனாதை மாதிரி விட்டு போன? இப்போ நீ ஏடி இந்த மாதிரி ஒரு நிலைமையில நின்றுட்டு இருக்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இவன் ஏன் இப்படி அணுவ சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? இல்ல தேவம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு தேவம். எனக்கு வேற வழி தெரியல தேவம். நான் அன்னைக்கு உன்னை தேடி வந்தேன். ஆனா போதும், வாய மூடு. மரியாதையா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. வேற எதையும் நீ பேசாத. சொல்றேன். நீ கிளம்புன கொஞ்ச நேரத்துல உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு உன்னை தேடி எஸ்கேக்கு கிளம்பி வந்த. உன்னை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு கால் பண்ணி எடுக்கல. அதுக்கப்புறம் ஜிக்கிக்கும் ஜமீனுக்கும் மாறி மாறி கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜமீனு கால் அட்டென்ட் பண்ணி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். உன்னை தேடி வந்து உசருக்கு போராடிட்டு இருந்தோன்னு பார்த்து எனக்கு என் வாழ்க்கையை இருட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த இடத்துலயே செத்து போயிடலாம் தோணுச்சு. உனக்கு சர்ஜரி பண்ணி நீ 2 நாள் ஃபுல்லா மயக்கத்துல தான் இருந்த. நீ கண்ணு முழிச்சாதான் நீ போயிடுச்சு வருவ, இல்லைன்னா கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுவேன்னு டாக்டர் சொன்னாங்க. 2 நாள்ல நீயும் கண்ணு முழிச்சிட்ட. உன்னை பார்க்கணும்னு சந்தோஷமா வந்து, ஆனா என் தலையில இடியே விழுந்த மாதிரி உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. என்னோட எந்த நினைவும் உனக்கு இல்லை. அது எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. எங்க என்னை பத்தி உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு நினைச்ச. நீ ரொம்ப யோசிச்ச உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால உன்னை இழக்க முடியாது. உன்கிட்ட உண்மையை சொல்லி உன் கூட நான் வாழணுங்கிறதுக்காக உன் உயிரை என்னால பணிய வைக்க முடியாது. அதனாலதான் உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணி அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். இதுல உன் அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த முடிவை எடுத்தது நான் தான். உனக்கு எந்த உண்மையும் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கும் யாரும் நான் சொன்ன மாதிரி எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கும் வாயினுக்கும் கல்யாணம் ஏற்பாடும் பண்ணாங்க. அது எனக்கும் தெரிய வந்தது. கஷ்டமா தான் இருந்தது.
ஆனாலும் நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. உன் கல்யாணத்துக்கு நான் வந்ததேன் என் கண்ணாரு உனக்கு கல்யாணம் ஆனதையும் நான் பார்த்தேன். கஷ்டமா இருந்தது தான். ஆனா இந்த அவங்க சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டேன். அங்க இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி ஏதாவது ஒரு வழியில யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுப்பேன். எனக்கு அப்போதைக்கு அதுவே பெரிய நிம்மதியா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு உன் வைஃப் கன்சீவா இருக்கா, நீ அப்பாவாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்த போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னைக்குமே உனக்கு அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. ஆனா விதி உனக்கு உன் குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா நினைவும் திரும்ப வந்துருச்சு. அந்த விஷயத்த ஜேகே என்கிட்ட சொன்னப்போ உன்னை தேடி ஓடி வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நான் அப்போ உன்னை தேடி வந்திருந்தேன்னா அதனால பாதிக்கப்பட போறது என்னமோ இன்னும் ஜீவன் தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவ உன் கூட உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கா, உன்னை நல்லா பாத்துக்கிறான். உங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. அது எல்லாத்துக்கும் மேல உன் பொண்ணுக்கு அம்மா. இதை விட வேற என்ன இருக்குதையும் திரும்பவும் தேடி வந்து சந்தோஷமா இருக்க உன்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு தடையா நான் நிக்க விரும்பல. அதனாலதான் அதோட நான் ஜிகே கிட்டயும் ஜமீன் கிட்டயும் பேசுறது கூட நிறுத்திட்டேன். என்னை பத்தி நான் எந்த தகவலும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் என்னோட வீட்டுக்கு கூட போகாம இங்கேயே இருந்துட்டேன். ஏன்னா நீ திரும்பவும் இங்க என்னை தேடி வரமாட்டேன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். அதே மாதிரி என்னால முழுசா உன்னோட நினைப்புல இருந்து வெளியே வரவே முடியல. அட்லீஸ்ட் நமக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷமான நினைவுகளை நினைச்சிட்டே வாழணும்னு தான் நான் இதே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில திரும்ப வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த ஈவெண்ட் ஃபிக்ஸ் ஆனப்ப கூட எங்க நான் இதுக்கு வந்தா உன்னை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமோ, நீ என்னை பார்த்தா பழைய மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு நான் இங்க வரதையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஜேகே கிட்ட பேசினேன். அப்ப ஜேகே சொன்னான், நீ இன்னும் என்னையே நடிச்சிட்ட, உயிரோட வாழாம உன்னை நீயே காயப்படுத்திருக்கேன்னு சொன்னான். அதை எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நான் உன் கண்ணு முன்னாடியே வந்திருக்கேன். இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், நான் செத்தா கூட உன் கண்ணு முன்னாடி வந்திருக்க மாட்டேன். உன் கண்ணில் படணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. ஏன்னா இன்னொரு தடவை உன்னை பிரியற சக்தி எனக்கு இல்லை. ஒரு தடவை நான் அது தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு அழுதுகிட்டு தான் இருக்கேன். அதே கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால மட்டும்தான் நான் இங்க தேடி வந்தேன். உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முயற்சி பண்ண, ஆனா என்னால உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. நான் இதை எதையும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி உனக்கு எல்லா உண்மையும் இன்னைக்கு தெரிய வரணும்னு இருந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா இதுல நீ புரிஞ்சுக்கணும் தேவை. இதில் நீ கோவப்படுறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ எவ்வளோ கோவப்படணும்னாலும் எவ்வளோ திட்டணும்னாலும் அட்டிக்கணும்னா கூட சரி, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் கூட என்னை அடிச்சிரு. ஆனா தேவம் தயவு செஞ்சு என்னை மறந்துட்டேன். உனக்குன்னு இருக்க வாழ்க்கையை வாழ்த்தேன். இதுக்கு மேலேயும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. தினம் தினம் நீ எந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிக்கிறியோ அதை விட 100 மடங்கு உன்னை பிரிஞ்சதுனால அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்துக்கிட்டு இருக்க தேவம். போதும் தேவம், நான் உன்னை
அழுக வச்சிட்டேன்னு. எனக்கு என்னையும் சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேலேயும் நீ என்ன நினைச்சிட்டு இருந்தா அது ரொம்ப தப்பாயிடும் தியா. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஐயன் கூடயும் ஜெய் கூடயும் சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை வாழ்த்தையோ. ப்ளீஸ் என்ன மறந்துரு அப்படின்னு பிரியா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்துட்டு தேவன் பிரியா கிட்ட வந்து, அப்போ இதுதான் காரணம் இல்ல? என்னை சுத்தி இருக்க என் அம்மா அப்பா ஐயன் ஜேன்னு எல்லாரையும் பத்தியும் யோசிச்சியே, என்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேடி நீ? தேவன் எல்லாத்தையும் வாய மூடு. எல்லாம் எனக்காக எனக்காக இதுல என்னடி இருக்கு எனக்காக சொல்லு. நான் செத்து போயிடுவேன்னு அந்த டாக்டர் சொன்னானா அதனால என்னை விட்டுட்டு வந்துட்டியா? உனக்கு என்ன மனசுல பெரிய தியாகின்னு நினைப்பா? முசர காப்பாத்துறன்னு என்கிட்ட போய் சொன்னான். உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? இது வரைக்கும் கூட நான் ஏத்துக்க வேண்டி. ஆனா இப்போ ஒரு காரணம் சொல்ற பாரு, சத்தியமா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்படி வர்ற கோவத்துக்கு ஒண்ணு கொண்டோன்னு தோணுது எனக்கு. எந்த பைத்தியக்காரத்தனடி பண்ணிருக்க நீ? என்ன தேடி வந்திருக்க, என் கூடவே இருந்திருக்க. உன்னை மறந்துட்டு அந்த டாக்டர் சொன்னான்றதுக்காக என்ன அப்படியே அம்மான்னு விட்டுட்டு போயிருக்கல்ல நீ? ஒரு நிமிஷம் உன்னை தெரியலன்னு சொன்னப்பவே உனக்கு அவ்வளவு வலிச்சிருக்கே. எனக்கு நான் என்னோட எல்லா நினைவும் மறந்து அது எனக்கு திரும்ப ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொருத்திக்கு சொந்தமாகிருக்கேன்னு தெரிஞ்சப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். அதை பத்தி யோசிச்சு பார்த்தியாடி நீ? உன்னை தவிர வேற எவ்வளவுக்கும் என் மனசுல இடம் கொடுக்க மாட்டேன்னு அந்த அளவுக்கு உறுதியா இருந்தேன். என் அம்மா அப்பாவை என்னைக்குமே நான் எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா உனக்காக எதிர்த்து பேச சண்டை போட்டு அவங்கள விட்டுட்டு வந்தேன் உன்னை தேடி. அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா சாகுறப்ப கூட நினைச்சேன்டி, அப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பான்னு யாரோட நினப்பு வரல. உன் முகம் மட்டும்தான் வந்துச்சு. அவளை அப்படியே விட்டுட்டு போறோமே, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு அந்த நொடி கூட எனக்கு உன்னோட நினப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நான் உன்னை மறந்துட்டதுன்றதும் என்ன அப்படியே அம்மான்னு விட்டுட்டு போயிட்டல்ல. ஒரு நிமிஷம் கணத்துல அறந்து சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா என்ன மறந்த? நான் உன் பிரியாடா, என்ன உருக்கி உருக்கி காதலிச்ச. என் கூடவே இருந்துட்டு இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்றீ. என்ன அடைச்சு கேட்டிருக்கலாம், எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம். எதையுமே பண்ணாம எனக்காக ஏதோ விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க நீ. நீ பண்ண அந்த பைத்தியக்காரத்தனத்தினால என் வாழ்க்கையை நான் இழந்திருக்கேன்டி. என் லைஃப்ல இதனால நான் எத்தனை சந்தோஷத்தை இழந்திருக்கேன், எத்தனை நாள் அழுதுருக்கேன்னு தெரியுமா உனக்கு? செல்ஃபிஷா யோசிச்சிருக்கல நீ. உனக்கு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், உசுரா இருந்தா போதும் இல்ல. இப்ப என் வாழ்க்கையில என்கிட்ட என் உசுறு மட்டும் தாண்டி இருக்கு. உசுரெல்லாம் ஒரு ஜடமா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு நடப்பான மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ எடுத்த அந்த முட்டாள்தனமான முடிவுதான். ஒரு நொடி யோசிச்சு எனக்கு புரிய வச்சிருக்கலாமேடி. ஏன் அதை பண்ணாம என்ன அப்படியே விட்டுட்டு போன? சரி, ஆரம்பத்துல தான் எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்தேன். எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்போ ஏதோ பெரிய இவ மாதிரி கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு போன அசால்ட்டா சொல்ற. உன்னால எப்படி முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தி கல்யாணம் பண்றது உன்னால எப்படி பார்க்க முடிஞ்சது? நினைச்சு பார்த்தாலே நெஞ்சில இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. அப்படி செத்துடலாம் போல இருக்கு. எப்படி அதை நீ ஏத்துக்கிட்ட? எப்படி ஏத்துக்கிட்ட? உன்னால எப்படி முடிச்சது? எப்படி முடிச்சது அப்படின்னு தேவங்க வேகமா பிரியா கிட்ட வந்து அவளோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். பிரியால எதுவுமே பேச முடியல. ஆனா தேவன் பயங்கரமா அவளோட கழுத்து பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னால எப்படி என்னை விட்டு கொடுக்க முடிஞ்சது? மத்தவங்களுக்கு தெரியாது, உனக்கு கூட தெரியாதா? இல்ல மறந்துட்டியா? இல்ல என்ன தூக்கி எறிஞ்ச மாதிரி
அதையும் தூக்கி எறிஞ்சிட்டியா அப்படின்னு அவ ஷோல்டர் பிடிச்சு உழுக்கிட்டே கேட்குறான். அப்போ பிரியா அழுதுட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கா. தேவன் பிரியாவை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கிறப்போ அவளோட கழுத்துல இருந்து ஒரு செயின் வெளியே வந்து விழுக்குது. வெளியே மீன்ஸ் அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து இப்போ அவளோட ட்ரெஸ் மேலே வந்து விழுகுது. தேவங்க அதை அவனோட கையில் எடுத்து பார்க்குறான். அதை பார்க்குறப்போ அவனுக்கு பயங்கர அழுகையா வருது. என்ன விட்டுட்டு போனேன்னு சொன்னவ இதை மட்டும் ஏன் இன்னும் வச்சிருக்க, இதை மட்டும் ஏன் இன்னும் வச்சிருக்க அப்படின்னு அது கையில டைட்டா பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கான். பிரியா அதை பார்த்துட்டு தேவங்க கையோட சேர்த்து பிடிச்சிட்டு அவனோட கையில அவனோட முகத்தை வச்சுட்டு பயங்கரமா அழுகிறான். அவ அப்படியே கீழே முட்டி போட்டான். மன்னிச்சிரு தேவ், மன்னிச்சிரு, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல தேவ். அப்போ அப்போ இதை மட்டும் எதுக்கடி வச்சிருக்க, கழட்டி போட வேண்டியதானே அப்படின்னு அதை கழட்டி ட்ரை பண்றான். பிரியா அதை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். என்னைய வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்ட, அப்புறம் இதை மட்டும் எதுக்கடி உனக்கு, இதை கழட்டி கொடு அப்படின்னு கேக்குறான். இல்லை இல்லைன்னு அவ தலையை ஆட்டிகிட்டே இருக்கான். என்ன வேண்டான்னு சொன்னல, அப்புறம் இது மட்டும் எதுக்கடி உனக்கு, இது மட்டும் எதுக்கு உனக்கு, என்ன அசால்ட்டா இன்னொருத்துக்கு தூக்கி கொடுத்துட்டல, அப்ப நான் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கடி, விட்டு போறாங்க தேவ், தேவ் என்னைய வாண்டானதுக்கு அப்புறம் கட்டின தாலி மட்டும் எதுக்கடி உனக்கு, கட்டி கொடு, கட்டி கொடு நீ தேவ், ப்ளீஸ் விட்டு தேவ், தேவ் விடு தேவ், தேவ் விட்டு ப்ளீஸ். இப்போ குட்டியா ஒரு ஃப்ளாஷ்பேக், மனசுக்குள்ளேயே கழுவி ஊத்தாதீங்க, இதுதான் லாஸ்ட்டு. இதோட ஃப்ளாஷ்பேக் முடிச்சிடலாம். தேவங்களோட காலேஜ் டைமில் அவங்க 2 பேரும் ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பி போயிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான ஏரியா. தேவங்களோட கிளாஸ்மேட்ஸுன்னு அந்த ட்ரிப்புக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஜேகே ஜெமன் மட்டும் அதுக்கு வரலை. தேவங்களும் பிரியாவும் அந்த ட்ரிப்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட பாண்டிங் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் தான் அவங்க அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவங்க இன்னும் அங்கேருந்து 2 நாளில் கிளம்ப போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் இப்போது நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். யாங் பொறுமையாக வந்து பிரியோட ரூம் டோரை நாக் பண்ணிட்டு இருக்கான். பிரியா வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவங்க பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிட்டு எங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தேவங், ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, எத்தனை டைம் கால் பண்ண அட்டன் பண்ணுறியா நீ, சாரிப்பா ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜாக போட்டிருக்கேன், ஏன் என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா, ஆமாம் அதெல்லாம் முக்கியமான விஷயம்தான், சரி வா போகலாம், எங்கே வெளியே போகணும் வா போகலாம், ஏய் என்ன லூசாடா, நைட்டு 7 மணி ஆகுது, 6 மணிக்கு மேலே நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு இப்போ போகலாங்கிற, ஏய் வாய் முடிட்டு அமைதியாக வாடி, என்னால் முடியாது, பாரு பிரியா ஒழுங்கு மரியாதை கிளம்பி வாடி, என்னடா உன் பிரச்சனை, இப்போ எதுக்கு இப்படி ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க, அவனோட பக்கத்து ரூமில் சொட்ட தலையாக இருக்கான், அவன் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் வந்து கத்துவான், உனக்கு மரியாதை வாடி போடும், சரி போய் மொபைல் எடுத்துகிட்டு வரேன், வேறு ஒன்றும் வேண்டாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பிரியாவோட கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். சோட்டை விட்டு வெளியே வந்த உடனே பிரியா கேட்குறா, ஹே இந்த நைட்டில் எங்கடா கூட்டிகிட்டு போகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சைலண்டாக வாயை மூடிட்டு வாடி, இங்கே வந்தோம் நீ ஏன்டா இப்படி சைலண்டாக பேசிகிட்டு இருக்க, அட ஆமாம்ல இங்கேயும் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன், சரி நீ எதுவும் பேசாத அமைதியாக வா, எங்கடா போகிறோம், அதெல்லாம் நான் சொல்கிறேன் வா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனோட கையை பிடிச்சிட்டு பொறுமையாக போயிட்டே இருக்கா. தேவங்க அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஹேய் தேவ் இந்த நைட் அவளை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு போகிற, தேவங்க இது காடு, ஏதாவது மிருகம் வந்துருச்சா என்ன பண்ணுறது, அதெல்லாம் வராது வா, எப்பறம் அவ்வளோ உறுதியாக சொல்கிற, வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்,
சார் உங்களுக்கு என்ன பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினைப்பா? பெருக்கும் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 2 பேரையும் பிடிச்சி கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல சேஃப்டி இல்லடா, வா போகலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா. என்னடா ரொம்ப தைரியமாக இருக்க போல? அதெல்லாம் தைரியம் தான். என்ன தேவம் இப்படிலாம் இருக்க மாட்டியே? ஒரு வேளை மிருகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதான் நீ இருக்கல்ல. நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பார்த்தாலே அதெல்லாம் பயந்து ஓடிடும், வா. ஏய் என்ன இந்த மாதிரி வாயிடுச்சான்? மனுஷன் மட்டும் இல்லை, மிருகம் கூட பக்கத்தில் நிற்காது, வா போகலாம். நீ ரொம்ப ஓவரா பேசுற, நான் திரும்ப போகிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, வா. சும்மா சும்மா தாண்டி பேசலாம். நீ எத்தனை டைம் இந்த மாதிரி பேசியிருக்க? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நான் எவ்வளோ தூரம்டா நடக்கணும்? கால் வலிக்குதுடா. இப்படி நடு ராத்திரியில கூட்டிட்டு வந்து இப்படி நடக்க விடுறியே, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. இதுக்கு மேலே என்னால் ஒரு வாட்டி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போ என்ன உன் பிரச்சனை? நான் நடக்க முடியாது அவ்வளோதானே? ஆமாம், என்னால் இப்போ ஒரு இன்ச்சு கூட நகரவே முடியாது. சரி நீ நகரலன்னா என்ன, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவளை ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். என்னை இறக்கி விடுறா, இறக்கி விடுதேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் கால் வலிக்குதுன்னுல, நான் தூக்கிட்டு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ தூரம் தூக்கிட்டே நடப்பேன்? நீ விடு, நானே நடந்து வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இப்படியே அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல நின்று அவளை இறக்கி கீழே விடுறான். இங்கே எதுக்கு நான் இறக்கி விட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அந்த ஷாலில் பின் பண்ணியிருக்கல, அதை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறான். பிரியா தேவங்க மறைச்சு பார்த்துட்டு எது அப்படின்னு கேட்குறான். அதுக்காக நான் என்ன சொன்னேன், அது காய்ட்டி கொடு. என்ன நினச்சிருக்க நீ நைட் டைம்ல நட்டு நடு காட்டி கூட்டிட்டு வந்து என்னமோ அசால்ட்டா காட்டி கொடுங்கிற? என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்ன நினச்சி இங்கே கூட்டிட்டு வந்த? சி, எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு நீ தாண்டி அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதை காட்டி முதல்ல கொடு அப்படிங்கிறான். அவனும் அவன் பின் பண்ணி இருந்ததை கட்டிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் பிரியாவை திருப்பி அவனோட கண்ணில் இந்த ஷாலை வச்சு டைட்டாக கட்டுறான். இப்போ எதுக்கு நான் ஏன் கண்ணில் கட்டினேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை கையில் தூக்கிட்டு போகிறான். இப்போ எதுக்கு என் கண்ணை கட்டினா மறுபடியும் எங்கடா தூக்கிட்டு போகிற? உன்னை அடித்து கொள்றதுக்கு தான். என்ன? அப்போ நீ சைக்கோ கொலை தானே நடத்தியான்? ஆமாம் ஆமாம், உன்னை கொன்று தின்ன போகிறேன், வா போகலாம். நீ பண்ணாத பண்ணுவடா, பார்த்து வலிக்காமல் கொண்டுடு. சரி சரி, பார்த்துக்கலாம். நீ வாயை மூடிட்டு வந்தனா வலிக்காமல் கொள்ளுவேன். நீ இப்படியே வாயாடிட்டு வந்தனா உன்னை அப்படியே அணுவா ரசிச்சு கொள்ளுவேன். சரி கொண்டுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவளும் சிரிச்சிட்டே அந்த இடத்த மட்டும் ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தியாங்குமே அதை இறக்கி விட்டுட்டு, ஏடா வந்துட்டோமா, முதல்ல இந்த கண்ணில் கட்டி இருக்கிறத காட்டி விடுறா. இரு என்ன அவசரம், எல்லாத்துலேயும் பரபரப்பு தான், கொஞ்சம் பொறுமையா இரு, நானே காட்டி விடுறேன் அப்படின்னு அவள் கண்ணில் ஃபோல்ட் பண்ணி கட்டியிருக்கா. இது கட்டி விடுறான். அவள் கண்ணை தேய்ச்சிட்டு இப்போதான் கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சுற்றி பார்த்தா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு. அது ஒரு நீர்வீழ்ச்சி, கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. மேலே பார்த்தா அழகாக நிலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சுற்றி யாருமே இல்லை. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அது ஹில் ஸ்டேஷன்றதுனால மோஸ்ட்டாக அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. பார்க்கறதுக்கே இந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரியா அப்படியே திரும்பி தேவங்க தான் பார்க்குறா. தேவங் அவன் ஒரு கண்ணு விங்க் பண்ணிட்டு, என்ன மேடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சாருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம். அந்த அளவுக்குலாம் உனக்கு அறிவில்லையே தேவம். என்ன இல்லை, இந்த அளவுக்கு ரொமான்டிக்கான ஆளா நீ? உனக்கு மிஞ்சி போனா என்னை அந்த டெரஸில் கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரவெல்லாம் தெரியுமா என்ன?
உன்னை இது மாதிரி நான் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இது வரைக்கும் இது இல்லைப்பா. அப்போ இந்த இடம் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கு. ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் இப்போ கூட நீ தான் எங்கள் கூட இருந்திருக்கியான்றப்போ கொஞ்சம் எனக்கே ஷாக்காக தான் இருக்கு. உனக்கு இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடையாதே அப்படின்னு தேவங்க வியடை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் நீ என்னை ரொம்ப தாண்டி ஓட்டிகிட்டு இருக்க. நான் செய்யாமல் வேற யார் தேவம் பண்ண போகிறான்? அதுவும் சரிதான். வேற எவனாவது இந்த மாதிரி என்கிட்ட பேசினான்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே உன் வாயிலுக்கு மொத்த பள்ளியும் தட்டி கையில் கொடுத்துட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். நீங்கிறதுனால தான் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான்டா ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு, சரி சரி இப்போ இந்த இடத்துக்கு என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக அவகிட்ட வரான். அங்கேயும் இல்லை, இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? ஏன் நான் கிட்ட வரக்கூடாதா என்ன? வரக்கூடாது. ஏன்? நீ சின்னதாக ஒரு கேப் கிடைச்சாலே சந்தில் சிந்த பாடணும்னு நினைக்கிறாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். எதுவாக இருந்தாலும் நீ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே பேசு. ஏண்டி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தது ஜஸ்ட்டு இப்படி ஒரு 2 மீட்டர் சோஷியல் டிஸ்டன்ஸ் விட்டு பேசுறதுக்கா? பின்னா இங்கே பாரு, நீ கூட்டிகிட்டு வந்திருக்க இந்த இடம் வேற ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. நீ என்ன பிளானோட இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஒழுங்கு மரியாதையாக சொல்லு. அதுவா, இன்னிக்கூட உன்னை முடிச்சிடலாம் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எது? வேணா நானும் எவ்வளோ நாள் தான் நல்ல பிள்ளை மாதிரியே நடிக்கிறது. அதுதான். ஓ அப்படியா? சரி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தைரியமாக நின்றுட்டுருக்கா. ஏய் என்னடி இப்படி ஒரு நட்டுக்காடு நடு ராத்திரி ஒரு பையன் முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயமே இல்லாம பண்ணிக்கொண்டு நிற்கிற. உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லை? நான் ஏன் பயப்படணும்? அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏய் சும்மா உன்கிட்ட வந்தாலே அப்படி ஓடுவேன். இன்னைக்கு இவ்வளோ தைரியமா இருக்க என்னடி? ஏதாவது பிளான் கேன் வச்சிருக்கேன் அண்ணா? அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? தைரியம் இருந்தால் பண்ணிட பார்க்கலாம். ஏய் நான் அப்புறம் ஏதாவது பண்ணிடுவேன்டி. உனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னால் என்ன முடியுமோ பண்ணிட பார்க்கலாம் அப்படின்னு அது தைரியமாக நின்றுட்டுருக்கா. ஏய் வேணாண்டி, ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். என்னடா பெருசாக ஃபீல் பண்ண போகிறேன்? மிஞ்ச என்ன பண்ண போகிறேன்? இல்லை என்ன பண்ணிடுவேன்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் நீ ஈகோவை டச் பண்ணுற. அப்படிதான்டா பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? பாருடி, நான் அப்புறம் என் லைனை க்ராஸ் பண்ண பெரிய பிரச்சனையாயிடும், பார்த்துக்கோ. முடிஞ்சா க்ராஸ் பண்ணடா பார்க்கலாம் அப்படின்னு இப்போ அவன் முன்னாடி போயிட்டு இருக்கா, கிட்ட போயிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு நீ இப்படி கிட்ட வர? எதுக்கு வரேன்னா, நீ தானே சொன்ன இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு. உனக்கு எதுக்கு பாசுறமோ அதான் நானே வரேன் வா அப்படின்ட்டு அவன் இன்னும் அவனுக்கு கிட்ட போயிட்டு இருக்கா. ஆனால் அவன் தள்ளி போயிட்டு இருக்கான். முதல்ல தள்ளிப்போ, இந்த மாதிரி கிட்ட வராத. இப்போ நீ எதுக்கு தள்ளி போற? இவ்வளோனா நான் தான் ஒதுங்கி ஓடுவேன். எனக்கு உனக்கு என்னாச்சு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் இன்னும் கிட்ட போயிட்டு இருக்கா. தேவன் அங்கே போய் ஒரு மரத்துக்கிட்ட சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் அவனை லாக் பண்ணி வச்சு பேசிட்டு இருக்கா. என்னடா இவ்வளோ நேரம் ஏதோ புள்ளி மாதிரி பேசிட்டு இருந்தா, இப்போ என்னமோ பம்பரா? என்னாச்சு? இவ்வளோ நேரம் அவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு ரொம்ப லோ வாய்ஸில் அவனை பார்த்து பேசிட்டு இருக்கான். அவன் எதுவுமே பேசாமல் சைலண்டாக அவளையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுவேன்? ஏதோ பெருசாக இவன் மாதிரி பேசிட்டு இருந்த, இப்போ எதுக்கு இவ்வளோ சைலண்டாக இப்படி சாஞ்சு பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்க? என்ன பண்ணுவியோ பண்ணு பார்க்கலாம், நான் எல்லாத்துக்கும் ரெடி தான்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவன் க்ளோஸாக போகிறான். இங்கே பாருடி, இதெல்லாம் தப்பாயிடும், இது இடமும் சரியில்லை, ஒழுங்கா தள்ளிப்போ, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்க பார்க்குற, வேண்டாம், முதல்ல தள்ளிப்போ. நீ எதுக்கு அப்படி திக்குது? என்னாச்சு எனக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்ல கை வைக்கிறா. அவனுக்கு ஹார்ட் பீட் எக்கு தக்கவா எகிரிட்டு இருக்கு. எதுக்குடா இப்படி அடிச்சுக்குது? விட்ட வாய் வழியா வெளில வந்து விழுந்துரு போல இருக்கே. வரக்கூடாது, அதை நிறுத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் அவன் எழுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வாயடிச்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணில் இருக்க கருவிழி வெகி வந்து விழுந்துருன்ற அளவுக்கு கண்ணை அவ்வளோ விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஹார்ட் பீட்டு ஒரு நிமிஷம் நிற்கிற அளவுக்கு இருக்கு. அந்த கிஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு போகுது. அதுக்கப்புறம் அவன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தேவங்க மூஞ்சதான் பார்த்துட்டு இருக்கா. தேவங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அவன் முன்னாடி தொட்டுக்க போட்டு காட்டுறான். என்னாச்சு பாஸ், இதுக்கே இப்படி உறைஞ்சு போன மாதிரி நிக்கிற? ஏ இப்ப என்னடி பண்ண? என்ன பண்ண? கிஸ் பண்ண. வெறும் கிஸ்ஸுக்கே எந்த நாள்மனா? இப்போ என்னென்னமோ வசனம் பேசிட்டு இருந்தியே, அதெல்லாம் எப்படி பண்ணுவ? ஏய் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. என்னடி? நான் இதெல்லாம் பேசி நீ பயப்படுவன்னு பார்த்தா இப்படி. கூல் டவுன். எதுக்கா இப்படி தடுமாறுற? கொஞ்சம் பொறுமையா இரு. ஹார்ட் வெளில வந்து விழுந்துற போகுது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஏய் நீ முதல்ல தள்ளிப்போ. நான் தள்ளி தானே நிற்கிறேன். ஏய் நான் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு நினச்சா நீ என்ன வாயடிச்சு போக வச்சுட்ட. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டா. நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ பண்ண வேண்டியதான் நானே பண்ணிட்டேன். பாவி ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்ச நின்று போயிடுச்சிருமா. டயலாக மாற்றி சொல்கிறடா. ஏதோ போய் தோலை. சரி என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த சொல்லு. நீ சொல்கிற அளவுக்குலாம் நீ வரத்தில்ல. நீ எதுக்கு கூட்டிகிட்டு வரலன்னா எனக்கு தெரியும். எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அதை சொல்லு. அப்போதையும் பிரியாவை பிடிச்சி கிட்ட இழுத்து நிற்க வச்சுட்டு, நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியணுமா? ஆமாம், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் லைஃப் எல்லாமே ஓவர் ஆகிடும். இவ்வளோ நாள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இதுக்கப்புறம் வீட்டில் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்மளால் இந்த மாதிரி மறுபடியும் ஒன்றா இருக்க முடியும். அப்படி சொல்கிறப்பவே பிரியாவோட மூஞ்சி டல்லாகுது. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தற்காலிகமாக இருந்தாலும் பிரிஞ்சுதான் ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி பிரியா அவங்க பார்த்து கேட்குறா. ஆமாம், அதை பற்றி சொல்லணும் தான் இங்கே வந்தேன். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டா இங்கேருந்து போய் தானே ஆகணும். அதுக்கப்புறம் வீட்டில் பொறுமையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நம்ம பிரிஞ்சு தான் இருக்கணும்ல. எனக்கே இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஞாபகம் வருது. இப்போ உடனே எதுக்கு உன் மூஞ்சி அவ்வளோ சேட் ஆகுது தெரியலடா. இவ்வளோ நாள் உன் கூடவே இருந்து பழகிட்டான். இப்போ நீங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொன்னாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்குமே ஒரு வாரமா அப்படிதான் இருக்கு வாயன். தெரியல, இவ்வளோ நாள் நீதான் என் உலகம்னு அதே நினச்சிட்டு நீ என் கூட இருந்தா மட்டும் போதும்னு அப்படியே இருந்துட்ட. ஆனா இப்போ யோசிச்சு பார்க்குறப்பதான் எனக்கு புரியுது, இது கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் சரியாகிற பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் பேசி அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம போய் பேசுறப்போ நம்ம வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா உடனே பிரியா அவனோட வாயில கை வச்சு மூடிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடாத. அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம பிரிஞ்சிருவோன்னு மட்டும் வாயிலேருந்து சொல்லிடாத தேவம். அதனால தாங்கிக்கவே முடியாது. அந்த வார்த்தையை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அது மாதிரி என்னைக்கும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். சரி, அதுக்கும் இப்ப நீ நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு?
இப்படியே போய் நம்ம வீட்டில் பேசுகிறோன்னு வச்சுக்கோ, அவங்க ஒத்துக்கலாம், ஒத்துக்காமலும் போகலாம். அவங்க ஒத்துக்காம ஒரு வேளை உன் வீட்லேயோ இல்லை என் வீட்லேயோ உனக்கோ எனக்கோ வேற யார் கூடயாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னடா பேசுற? இல்லை பிரியா, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஒரு வேளை உன் வீட்டில் இதுக்கு ஒத்துக்காம உன்னை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்கு இப்போ என்னடா பண்ணுறது? அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு? நான் உன்னை முழுசா எனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தேவங்க என்ன பேசுற? நம்ம இங்க பாரு தேவம், நம்ம லவ் பண்றோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அதை நம்ம வீட்டில் சொல்லி அவங்களோட பெர்மிஷனோட தான் தேவம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுவோம். அப்புறம் இப்போ வந்து இப்படி சொல்ற? இங்க பாரு, அவங்களோட பெர்மிஷனோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை அவங்க உன்னையும் என்னையும் பிரிக்க முயற்சி பண்ணா என்ன பண்றது? எந்த பதிலும் இல்லைல்ல. அப்போ இந்த முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அவன் கையில இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து காமிக்கிறான். அந்த பாக்ஸ்ல தாலி செயின் தான் இருக்கு. என்னடா அது? இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கணுமே, அதுதான். நீ தானே சொன்ன உங்க கழுத்துல நான் கட்டுற தாலி நான் வாங்கி கொடுத்ததா இருக்கணும்னு. அதை எதுக்கு இப்ப கொண்டு வந்த? நம்ம வீட்டில் பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு நம்ம கல்யாணம் பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 இயராவது டைம் எடுக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை நம்ம மனசை மாற்ற ட்ரை பண்ணியோ உன் வீட்டில் உனக்கு யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என்னால் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணணும். ஏன் என்ன பேசிட்டு இருக்க நீ? தேவம், இதெல்லாம் தப்பு தேவம். கல்யாணங்கிறது நம்ம 2 பேரோட விருப்பப்படி நடக்கணும், அது உண்மைதான். ஆனா அதே நேரம் நம்மள பெற்றவங்களோட சந்தோஷத்தோட நடக்கணும் தேவம். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அது கல்யாணம், அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம இப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இல்லை பிரியா, என்னால இப்பவுமே உன்னோட விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன வேணா நடக்கலாம். ஒண்ணு உன் வீட்டுல ஒத்துக்காம போலாம், இல்லை என் வீட்டுல ஒத்துக்காம போலாம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு எனக்கு இது சரின்னு படுத்து நான் உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நம்ம வீட்டில் போய் பேசுறப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம 2 பேருக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வேணா நம்ம இது பொறுமையா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு வேளை நம்ம வீட்டில் இதை போஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், இப்போ இந்த முடிவு சரியா இருக்கும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு பிரியாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்றான். அவளும் ஆரம்பத்துல நிறைய சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா கடைசியில தேவங் எப்படியோ அவளையும் சம்மதிக்க வச்சிடுறான். இப்போ தேவங் பிரியா முன்னாடி நின்று, இங்க பாரு பிரியா, நீயும் நானும் எந்த அளவுக்கு காதலிக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட காதலுக்கு சாட்சி நம்மளோட காலேஜில் நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நம்மளோட கல்யாணத்துக்கு சாட்சி நீ, நான், அப்புறம் இந்த யூனிவர்ஸ். அவ்வளோதான். எனக்கு தெரியல ஊரறிய நான் உன்னை கல்யாணம் பண்ணாலும் இந்த ஒரு மூமெண்ட் அது ரொம்ப ஸ்பெஷல். என் உலகத்தில் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. நான் உன்னை பார்த்த நொடிய முடிவு பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ உன்னை முழுசா என்னோடவளா என்னோட மனைவியா ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். இந்த இடத்துல நான் உன்கிட்ட கேட்குறேன், என்னோட மனைவியா என் லைஃப் லாங் என்னோட எல்லா விஷயத்தையும், என்னோட லவ், கோபம், கண்ணீர், பாசம், கோபம் எல்லாத்தையும் என்னோட பெட்டர் ஆஃபா, என்னோட வைஃபா என் கூட உன்னோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லு. அப்போ பிரியா கண்டிப்பா தியாகம்
எனக்கு என் லைஃப்ல எல்லாமே நீதான்ற அளவுக்கு என்னோட மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என் லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே பெருசா இல்லை. நீ இப்ப கூட எனக்காக யோசிக்கிற. இப்படி ஒருத்தன் எனக்கு புருஷனா கிடைக்கிறப்போ எனக்கு இதை விட வேற என்ன இருக்கு? எனக்கு உன்னோட வைஃபா கூட உன் லைஃப் லாங் கையை பிடிச்சிட்டே வர்றதுக்கு சம்மதம் அப்படின்னு அவனும் அவனை பார்த்து லைட்டா அழுதுகிட்டே சொல்றான். அவனும் அவன் கழுத்துல இருந்த செயினை அந்த தாலி செயினை போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணான். அவளுக்கு பயங்கரமா அழுக்க வருது. தேவங்குமே இப்படிதான் இருக்கு. ஏன்னா பல நாள் லவ்வர்ஸாக இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க இந்த மூமெண்ட்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது இப்படி யாருக்குமே தெரியாமல் நடக்கிறப்போ கஷ்டம் இருந்தாலும் அதை விட 1000 மடங்கு அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ தேவங் அவன் கையில் போட்டிருந்த ரிங்கை காட்டி பிரியாவோட கையில் போட்டு விடுறான். நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இப்படியும் பண்ணணும்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு அவள் கையில் அந்த ரிங்கையும் போட்டு விடுறான். அதுதான் இப்போ பிரியா கிட்ட இருக்க அவங்க 2 பேரோட ஃபோட்டோ இருக்கிற ரிங்கு. அதை பார்த்துட்டு பிரியா அவள் கழுத்தில் போட்டிருந்த அந்த டாலர் செயினை கட்டி தேவங்களோட கழுத்தில் போட்டு விடுறான். தேவங்க அதை பார்த்துட்டு இதை கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன. ஆமாம், நான் அப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், எப்பவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. என்னடி சொல்ற? அத ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல அவங்ககிட்ட கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஆனா இதை விட நம்ம லைஃப்ல ஸ்பெஷலான மூமெண்ட் வேற என்ன இருக்க போகுது? இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதை விட ஒரு பெஸ்டான ஒரு மெமரி நம்ம லைஃப்ல இருக்க போதா என்ன? அதான் இப்போ கொடுக்கணும்னு தோணுச்சு. இத பத்திரமா வச்சுக்கோ. இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னமோ நம்மளோட காதல் என் நெஞ்சோட இருக்க மாதிரி இருக்கும். இப்போவும் அது அவன்கிட்ட இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு பிரியா தேவங்க பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே மிஸ்ஸஸ் கிம், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்ன? ஆமாம். என்னடா? ஆமாம், இப்போ நீ மிஸ்ஸஸ் கிம் தானே? ஆமாம் ஆமாம், மிஸ்ஸஸ் கிம் தான் மிஸ்டர் கிம். அது இப்போ நீ கம்ப்ளீட்டாக என்னோட ப்ராப்பர்ட்டி மிஸ்ஸஸ் பிரியா. ஆமாம் ஆமாம், உங்களோட ப்ராப்பர்ட்டி தான். இப்போ அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். என்ன இருக்கா? இப்போது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன? என்னடி ஆயிடுச்சு அதுக்கு என்னன்னு அசால்ட்டாக சொல்கிற? இப்போதுலேருந்து நான் உன்னோட புருஷன், நீ என்னோட பொண்டாட்டி. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி தானே, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஏய், உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லை தெரியாமல் பேசுறியா? இது என்ன தெரிஞ்சு என்ன தெரியாமல் பேசிட்டு இருக்க? தெளிவாக சொல்லு. ஏய், நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியலன்னு நடிப்ப. கேடி. ஏய், என்ன விஷயம் இன்டெரக்டாக சொல்லாத, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி பழகுதேன். அது அது வந்து கொலையாதட பார்க்க கன்றாவியா இருக்கு. சரி சொல்கிறேன். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல? ஆமாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன? இப்போது நைட் டைம் வேற. ஆமாம் நைட் டைம். அதுக்கு என்ன? சுற்றி இருக்க இடமும் ஒரு மார்க்கமாக இருக்குது. என்ன? இல்லை, சுற்றி இருக்க இடமும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நமக்கு வேற கல்யாணம் ஆகிருக்கு, யங் கப்பிள்ஸு. இப்போ நைட் வேற இல்லையா, அதான். இப்போ நீ எது காட்டி போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. மூடிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ரிசார்ட்டில் விடு. அதே மாதிரி அமைதியாக போய் உங்கள் ரூமில் படுத்து தூங்கு. முதல்ல இங்கேருந்து போகலாம் வா. இல்லை, அது போய் மூடித்தேவும். நடு ராத்திரி ஆகுதுடா. நம்ம அங்கே காணும் யாராவது தேட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல இங்கேருந்து போகலாம் வா. போய் தான் ஆகணுமா? ஆமாம் போய் தான் ஆகணும், வா முதல்ல அப்படின்னு பிரியா அவனுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். தேவன் பின்னாடியே குழந்தை மாதிரி பவுட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த ரெசார்ட் கிட்ட வந்த உடனே பிரியா அவளோட ரூமுக்கு போகலான்னு போகிறான்.
அப்போ தேவங்குமே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். உள்ள போய் டோரை லாக் பண்ணலான்னு பார்த்தா இவனும் உள்ள வந்து நின்றுட்டு இருக்கான். ஹேய், இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல உன்னோட ரூம் கிளம்பி போ. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க தேவம்? ஏய் பாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லவ்வர்ஸ், அப்ப எப்படி வேணா இருக்கலாம். இப்ப நீ பொண்டாட்டிட்டு தள்ளி தள்ளி போங்கிற. என்னால போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், அதுவும் கூட தான் இருப்பேன். இந்த பெட்லாம் கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். தூங்கு தூங்கு, தலையை கல்லு போட்டு கொண்டுடுவேன், மரியாதை போடா. அதெல்லாம் போக முடியாது, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போய் பெட்ல ஏறி படுத்துக்கிட்டான். எம்மோ கடவுளே, என்னை வச்சுட்டேன். தேவைதான், இவ்வளோ நாளே உன்னால் சமாளிக்க முடியாது. கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இவனை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் சோஃபால படுக்க போறான். தேவங்க அவளை பார்த்துட்டு, இப்ப அங்க எதுக்கு போற? அதான் நீ தான் பெட்ல உருண்டுட்டு இருக்கல, என்னால அங்க படுக்க முடியாது, நான் இந்த சோஃபாலே படுத்துக்கிறேன். ஹே, உன்னை அந்த சோஃபால படுக்க வச்சுட்டு நான் மட்டும் இந்த பெட்ல விடுத்து என்னடி பண்றது? தலா நீ கட்டி பிடிச்சி தூங்கு. ஏய் பாருடி, நீ ரொம்ப பண்ற. அங்க வந்து எவ்வளவு ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ண, இங்க வந்து என்னடி உன் புருஷன்டி இருந்துட்டு போகுது மிஸ்டேக், மூடிக்கிட்டு படுங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சோஃபால படுத்துட்டு அவளை போய் அப்படியே பிரைட் ஸ்டைல தூக்குறான். என்னடா பண்ற? விடு, இறக்க விடுதேன். யார் கொத்த கூட முடியலடா, பக்கத்துல இருக்க யாராவது கேட்டு வந்துருவாங்க. அப்போ கத்தாம வாய் மூடு. விடு, விடுற கீழே. அதெல்லாம் முடியாது, நீ அமைதியா வா அப்படின்ட்டு அவளை பெட்ல போட்டு அவனும் வந்து அவளை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். என்ன பண்ற? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பையன், உனக்கு தெரியுமா இல்லையா? ஐம் a குட் பாய், யூனோ. தெரியும் தெரியும். இப்போ என்ன பண்ண போற? நான் உன்னை இப்படியே கட்டி பிடிச்சி தூங்குறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அமைதியா தூங்கிடுறான். பிரியாவுக்கு நம்பிக்கை இல்லை, கொஞ்ச நேரம் முடிச்சு பார்த்துட்டே இருக்கான். பிரியா அவன் குழந்தைடி, அவனை போய் பாரு தூங்குறது, எப்படி குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். பண்றதெல்லாம் குரங்கு வேலை, ஆனா மூச்சை மட்டும் பாரு குழந்தை மாதிரி இருக்கும். அப்படியே கோவம் வந்தா அந்த மூக்க சிகப்பு பாரு, பார்க்கறதுக்கு அப்படி கிள்ளி வைக்கணும்னு தோணும். தூங்குறப்பதான் எவ்வளவு அழகா இருக்கான், கியூட்டா கரடி குட்டி மாதிரி. அழகா நீ, ஆனா என் பின்னாடி எப்படியோ போ பண்ணிட்டு சுத்துறப்போ அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுக்குற போல இருக்கும். ஆனா நீ ஓவரா பிஹேவ் பண்ண, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். ஆனா இது எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், நீ ஓவரா ஆடுவ. அதான் எத்தையுமே சொல்றதில்ல. அழகா நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோரிட்ல கிஸ் பண்ணிட்டு அவளும் அமைதியா படிச்சு தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த 2 days ட்ரிப்பு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா போயிருக்கும். பிரியாவை விட்டு அவங்க ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்கவே மாட்டான். இதுக்கு முன்னாடியே அவன் பின்னாடி கம் போட்டு ஒட்ட மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு, அவளை விட்டு ஒரு நொடி கூட பிரியாம தான் சுத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் காலேஜ் வந்துமே அவன் அப்படிதான் இருந்திருப்பான். ஜேகே ஜிம்மனுக்கு கொஞ்சம் வேடா இருந்தாலும் அவங்க கிட்ட இவங்க என்ன உண்மையும் சொல்லவே இல்லை. தேவங்க பிரியாவும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போறப்ப கூட தேவங்க இதை தான் சொல்லியிருப்பான், நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு அவன் சமாதானப்படுத்திட்டு தான் போயிருப்பான். எஸ்கே வந்த உடனே தேவங்க கால் பண்ணி அவனை வந்து கூட்டிட்டு போக சொல்லி அவங்க வீட்டில் போய் அவளே பேசணும்னு நினச்சிருப்பா. ஆனா அதுக்குள்ளதான் தேவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு அங்க இருந்து அவள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. தேவங்க ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் அவனை விட்டு போயிருந்திருப்பா. அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா அவள் கடைசி வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் தனியாவே அனுபவிச்சிருந்திருப்பா. அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கூட அவள் யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டா. இது வரைக்கும் அது தேவங்கும் பிரியாவுக்கும் தவிர வேற யாருக்குமே அவள் சொல்லியிருக்க மாட்டா. ஆனா தேவங்க கல்யாணம் ஆகுறப்போ பிரியா ரொம்பவே உடஞ்சு போயிருப்பா. பட் இருந்தாலும் அவனோட கல்யாணத்துக்கு வந்திருப்பா. தன் புருஷனுக்கு தன் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுறத பார்த்துட்டு அவளால் தாங்கி இருக்கவே முடியாது. பட் இருந்தாலும் அவனோட லைஃப் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டத்துலையும் அவனை தேடி வந்திருப்பா. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி தன் புருஷனுக்கு தான் யாருன்னே தெரியாதுன்ற வேதனை
அவளை தினம் தினம் கொண்டுக்கிட்டே இருந்திருக்கோம். தியாங்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பிரியா இதை நினச்சிதான் ரொம்ப பயந்துருப்பா. ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில தியாங் பிரியாவை தேடி வந்தா அவளுக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். இதனால என்னோட லைஃப் ரொம்ப பெருசாக ஸ்பாயில் ஆகுன்றதுனால தான் அவள் திரும்பவும் தியாங்க பார்க்குற சூழ்நிலை எது அமைஞ்சாலும் அவனை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்திருப்பா. இந்த உண்மை யாருக்குமே தெரிய வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்திருப்பா. அதே மாதிரி தியாங்கோ தன்னை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே முயற்சி பண்ணியிருப்பா. ஆனால் விதி எல்லாத்தையுமே தியாங்க தெரிய வச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்க்கலாம். இப்போது பிரியா முட்டி போட்டு பயங்கரமாக எழுதிக்கிட்டு இருக்கா. இப்போ அழுது என்னடி பிரோஜனம்? இப்போ அழுது என்ன பிரோஜனம்? உன் வாழ்க்கையே வாண்டான்னு இன்னொருத்துக்கு என்னை தாரவாத்து கொடுத்துட்டல. உன் கண்ணு முன்னாடியே என்னை கட்டின புருஷன்டினா மற்றவங்களுக்கு தான் நீயும் நானும் காதலிச்சோம், அவ்வளோதான். ஆனால் உனக்கு தெரியும்ல, நான் உன் புருஷன்டி. உன் புருஷன் இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டுறது உன்னால எப்படி பார்க்க முடிஞ்சது? என்ன அப்படியே வானாங்கிற மாதிரி அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிட்டல்ல. அவளை நான் கல்யாணம் பண்றதுப்போ உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா? உன் புருஷன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்றானேன்னு ஒரு சின்ன கஷ்டம் கூடவா இல்லாம போச்சு உனக்கு? அந்த அளவுக்கா அவன் மனசு ஏகி போச்சு? சொல்லுடி, சொல்லு. என்ன மன்னிச்சிரு தேவ், என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். ஆனா நீ என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் எந்த அளவுக்கு நரங்கி போனேன்னு எனக்கு மட்டும்தான் தேவம் தெரியும். என்னால ஏற்றுக்கவே முடியல. என்னோட எல்லா நினைவுகளையும் நீ மறந்தது எனக்கு எந்த அளவுக்கு வலியை கொடுத்ததோ அதை விட அந்த உண்மையெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும். உன் உயிரை போயிடும் சொல்றப்போ எனக்கு என் வாழ்க்கையை விட உன் உசிரிதான் பெருசா தெரிஞ்சது. அதனாலதான் நான் உன்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்பவுமே உன் முன்னாடி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி எதை நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சோம் அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா தேவ், நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த உண்மை நம்மளோட மட்டும் போகட்டும் தேவ். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாது தேவ். இது இதோட மறந்துடு. நான் மறுபடியும் உன்னை தேடி வந்தது நீ என்ன நினைச்சு உன் வாழ்க்கை நரமா ஆக்கிட்டு இருக்கேன். ஆனா தேவ் போதும். மயன் பாவம் தேவ், அவளுக்கு நீதான் உலகமே. உன்னையே நினைச்சிட்டு உனக்காக வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு தேவங்க அவ. என்னை விட 1000 மடங்கு அவளுக்கு சரியான பொண்ணு அவதான். தயவு செஞ்ச அவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ தேவ். என்ன நினைச்சு நீ கஷ்டப்படாத. நீ எந்த விதத்துலயும் எனக்கு துரோகம் பண்ணல. இது எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு. நீ எனக்கு எல்லாம் இருந்திருக்கு, அது நடந்துருச்சு. நீ இதுக்கப்புறமாவது அவ கூட சந்தோஷமா வாழத்தேவ். இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இதுவே போதும். நான் உன்னோட நினைவுகள்ல மட்டும் இல்ல தேவ், இப்ப வரைக்கும் உன்னோட மனைவியா எனக்கு மட்டும் தெரிஞ்சதுனால கூட அன்னைக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை நீ எனக்கு தெரிஞ்சா தெரியாமையும் அன்னைக்கு கொடுத்துட்ட. அது போதும் தேவ். இந்த ஜென்மத்துக்கு இது போதும் எனக்கு. நான் இதிலே என் ஆயுசை முழுக்க கழிச்சிருவேன். இத்தனை வருஷம் என்னால் தனியாக வாழ முடிஞ்சது. இதுக்கப்புறமும் இந்த நினைவு மட்டும் போதும் தேவாங்க எனக்கு. ஆனால் உன்னை பற்றி யோசிச்சு பாரு. நீ தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட இந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சா எந்த அளவுக்கு வேதனைப்படுவா. எந்த ஒரு பொண்ணும் எதை வேணா தாங்கிப்பா. ஆனா தன் புருஷனுக்கு இன்னொரு காதல் இருக்குன்றதையே இந்த பொண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்கப்போ நமக்குள்ள நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரிய வேணாதையோ. நீ இப்படியே என்ன நினைச்ச உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத ப்ளீஸ். தயவு செஞ்சு அவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழத்தையோ. இது எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம். நமக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். இதுக்கு மேல இதால யாரும் அழுகக்கூடாதையோ. உனக்கு நான் பண்ண அந்த துரோகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அழுதுகிட்டு இருக்கேன். அதே கஷ்டம்
உனக்கு வேண்டாம். உன்னால இன்னொரு பொண்ணுக்கு வேண்டாம் தேவம். போதும், எல்லாத்தையும் இதோட மறந்துடு. இதுக்கப்புறம் உன் லைஃப்ல பிரியான ஒருத்தி இல்லை. அப்படி ஒருத்தியை பார்த்து பேசி பழகினதா, அவளை காதலிச்சுதா, கல்யாணம் பண்ணதுன்னு எல்லாத்தையும் மறந்துடுதையும். போதும், உன்னை ரணமா ஒவ்வொரு நாளும் கொண்டுகிட்டு இருக்க அந்த நினைவு எதுவுமே உனக்கு வேண்டாத்தையோ. நான் உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு. நீ இதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சானா அது அது உனக்கு எதுக்கு இப்போ திரும்ப நினைவுக்கு வந்துச்சுன்னு எனக்கு இருக்கு. போதும் தேவ், தயவு செஞ்சு இதெல்லாத்தையும் இப்படியே விட்டுரு. இது வரைக்கும் நம்ம அழுத்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ பாரு. நான் இதுக்கப்புறம் உன் லைஃப்ல வரமாட்டேன். எனக்கு இனிமே அவங்க மட்டும்தான் எல்லாமே. உன் லைஃப்ல பிரியான ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை தொடச்சிட்டு அங்கேருந்து போகணும்னு ட்ரை பண்றா. தேவங்க வந்து அவளை பேக்கப் பண்ணிக்கிறான். தேவங்க என்ன பண்ற? தேவங்க தள்ளி போ. தேவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? தேவம், தயவு செஞ்சு விட்டு தேவம். இதுக்கு மேல இது கொண்டு போன தப்பாயிடும் தேவம். நம்மளோட காதலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு தேவம். அது மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணலாம். ஆனா மற்றவங்களோட வாழ்க்கையை தட்டி பறிக்க கூடாது. அது பெரிய பாவம். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கிற அளவுக்கு நான் கூட ஒரு மனம் இல்லை தேவம். போதும், இதனால இன்னொரு பொண்ணு காயப்படக்கூடாது. பட்ட வலி என்னோட போகட்டும். ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா வாழ விரும்பல. அந்த அளவுக்கு நான் கூட ஒரு மனம் இல்லை தேவம். அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சு காரியம் இல்லை. தயவு செஞ்சு இதோட விட்டுற ப்ளீஸ். ஆடா, இதை விட்டுற தேவம். என்ன மறந்துரு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு தேவங்கட அக்கில் இருந்து வெளியே வந்து அவன் காலை பிடிச்சி எழுத்துக்கிட்டு இருக்கான். தேவம் எவ்வளவோ அவளை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா பிரியா அவன் காலை விடவே இல்லை. ப்ளீஸ் தேவ், நான் கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு இதோட விட்டுரு. என்னை மறந்துட்டேன். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தேவங்க. இதுவே எனக்கு போதும். ப்ளீஸ், நான் சொல்றதை இப்பயாச்சும் கேளு தேவம். எனக்காக இது ஒன்று மட்டுமாவது செய் ப்ளீஸ் அப்படின்னு அவன் எழுதிட்டு இருக்கான். அப்போ தேவம் பொறுமையா பிரியாவை எழுப்பிட்டேன். இப்போ கூட எல்லாரும் பத்தியும் யோசிக்கிறேன். என்னை பத்தி ஏன்டி ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டேன்? உன்னை காதலிச்சதை தவிர நான் வேற என்னடி தப்பு பண்ண? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? பையனுக்காக இவ்வளவு கெஞ்சிரியே. ஒரு நொடி என்னை பத்தி யோசிச்சு பாக்குறியா? என் மனசுல வந்த காதல் அவ்வளோ அலட்சியமா போயிடுச்சா? சொல்லு பிரியா, நீ மட்டும்தான் என் உயிர் உலகம்னு அந்த அளவுக்கு ஒன்று நேசிச்ச. என்னோட பாசத்தை விட, என்னோட காதலை விட உனக்கு மற்றவங்க தான் முக்கியமா இருக்காங்கல்ல. யாருன்னே தெரியாத வயனுக்காக இந்த அளவுக்கு கெஞ்சிரியே. என்னை பத்தி ஒரு நொடி கூட நீ யோசிச்சு பார்க்கல. ஏண்டி? ஏன் உன் காதலனா இருந்தப்போ என்னை பத்தி யோசிக்கல? உன் புருஷனா இருந்த என்னை பத்தியும் நீ யோசிக்கல? ஏன் பிரியா? ஏன்? இந்த உலகத்துல என் காதலுக்காக, உனக்காக எதை வேணா எனக்கு தயாரா இருந்தேன். ஆனா நீ இப்போ உனக்காக வேணும்னு என் காதலையே கேட்கிறிய. என் உசுறு கேட்டா கூட சந்தோஷமா கொடுத்துட வேண்டி. ஆனா என் காதல கேட்கிற. எப்படி என்னால கொடுக்க முடியும்? எப்படி முடியும்? நீ எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமோ உன் நினைப்பு இல்லாம என்னால இருக்க முடியல. எனக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்ததோ அப்பத்துல இருந்து நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குடே. ஒவ்வொரு தடவை என்ன நெருங்கி வரப்போவும் எனக்கு உன் நினைப்பு மட்டும்தான் வருது. அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவ கூட நிம்மதியா வாழவும் முடியாம சாகவும் முடியாம எந்த அளவுக்கு நான் அனுபவிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அசால்ட்டா சொல்லிட்ட. ஆனா அந்த இடத்துல நின்று பாக்குற எனக்கு தான் தெரியும். நெருப்பல நிக்கிற மாதிரி இருக்கடே. உன்னை மட்டுமே நினைக்கணும், உனக்காக மட்டுமே வாழணும்னு நினைச்ச எனக்கு இப்படி இருக்கும். ஏன் என்ன சொல்றிய? நீ இன்னும் நான் கட்டின தாலியும் உன் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க. என்னை வாண்டான்னு விட்டு கொடுத்துட்டு வந்தவ, எனக்கும் நடக்கிற கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தவ, எதுக்குடி நான் கட்டின தாலியும் இன்னும் கழுத்துல போட்டுட்டு இருக்கேன்?
போட்டு விட்டு மோதிரத்தை எதுக்கு இன்னும் உன் கையில போட்டுட்டு இருக்க? அது கழட்டி தூக்கி எறிய வேண்டியதானே. நீ மட்டும் உன் காதலுக்கு உண்மையா இருக்கணும். நான் மட்டும் அது கொண்டு புதைச்சிட்டு இன்னொருத்தி கூட சந்தோஷமா வாழணும்ல. ஏன் உனக்கு மட்டும்தான் அந்த காதல் சொந்தமானதா? எனக்கு இல்லையா? சொல்லி சொல்லு. நீ என்ன மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் இப்ப வரைக்கும் நீ நினைச்சிட்டு நான் மட்டும் தான் எல்லாம், நீ மட்டும் அப்படி வாழணும், நான் மட்டும் ஒண்ணு மறந்துட்டு என்னெல்லாம் உயிரில்லாத ஜடம் நினைச்சியா நீ? எனக்கும் உசிறு உணர்ச்சி எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் ஏன் என்ன மட்டும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னை சுத்தி இருக்க எல்லாரும் பத்தியும் யோசிக்கிற நீ ஏன் என்னை பத்தி ஒரு நொடி கூட யோசிக்கல? என் நிலைமை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட எனக்கு வருத்தமாவே இல்லையா? எனக்கு வலிக்குதுடி. என் பொண்டாட்டி நான் உயிருக்கு உயிரை காதலிச்சவ. எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி பண்ண? உன் புருஷனுக்கு நடக்கிற கல்யாணத்தை எப்படி பார்த்த? நானா இருந்தா செத்து போயிருப்பேன்டி. இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்ட என் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் இழந்துட்டு போறப்ப எல்லாரும் எப்படி உன்னை விட மனசு வரும்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை எவன்டே மிஸ் பண்ண தோணும்? சொல்லு. எவன்டே விட்டு கொடுத்துட்டு போவான்? அப்படி உனக்கு நான் வேண்டான்னா சொல்லு. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் நான் உனக்கு தேவையில்ல. உன்னால நான் இல்லாம என்னை பார்க்காம வாழ முடியும் நீ நினைச்சனா? அப்போ நான் போட்ட மோதிரத்தையும் நான் கட்டின தாலியும் காட்டி போட்டுட்டேன். நான் செத்துட்டேன்னு நினைச்சிங்கிட்டு போ. என்ன பேசுற நீ? இல்ல போதும். இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவை இன்னைக்கே கட்டி ஆகணும். இப்ப பதில் சொல்லு. உனக்கு நான் இல்லாம வாழ முடியும்னா அப்போ நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? அது காட்டி என் கையில கொடுத்துட்டு போ. என் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் உங்ககிட்ட இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. அது எதுக்கு உனக்கு? நானே தேவையில்லைன்றப்போ நான் கட்டின தாலி மட்டும் எதுக்குடி? காட்டி கொடு. உன்னால காட்ட முடியலான்னு சொல்லு. நானே காட்டிட்டேன். நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. அப்படின்ட்டு பிரியா கிட்ட மறுபடியும் வரான். தள்ளிப்போ. என்கிட்ட வராத. தள்ளிப்போத்தியோ. நானே வேணான்றப்போ அது எதுக்குடி உனக்கு? காட்டி கொடு. காட்டி கொடு பிரியா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட வராது. அதை மட்டும் கேட்காதே தேவம். எனக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் ஒரே ஆறுதலா இருக்கிறது அது மட்டும்தான். அதையும் கொடுத்துடும். நான் வாழறதுக்கு அர்த்தம் இல்லை தேவம். அதை மட்டும் தயவு செஞ்சு கேட்காது. என்னால முடியாது. அப்ப என்ன மட்டும் ஏன் இப்படி கொலையா கொண்டுகிட்டு இருக்க? நான் மட்டும் நிம்மதியா இருக்கேனா? உன்னால எப்படி அதை காட்டி கொடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் என் மனசுல இருக்க உன்னோட நினைப்பை என்னால எப்பவுமே மாத்திக்க முடியாது. என் மனசுல நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. நீ மட்டும்தான் என் லைஃப். என்னால உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என் மனைவியாவோ காதலியாவோ நினைச்சு பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் நான் பட்டது எல்லாத்தையும் போதும். இதுக்கு மேலேயும் யாரையும் நினைச்சு நான் எதுவும் கஷ்டப்படுற மாதிரி இல்ல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு நீ நான் வேண்டாம் சொல்லி அந்த தாலியை கட்டி கொடுத்துடு. நான் செத்துட்டேன்னு நினைச்சு நீங்க வந்து போ. இல்லைன்னா என்னத்தையும் அப்படியே உங்க கூட வந்து வாழணும்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. தேவங்க உறைஞ்சு போயிடாரு. தேவங்க பிரியாவோ திரும்பி பாக்குறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட பையன் நின்றுட்டு இருக்கா. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஷாக். இவங்க பேசின எல்லாத்தையும் பையன் கேட்டுட்டு இருக்கா. தேவங்க பிரியாவை பிடிச்சு டெரஸ்க்கு இழுத்துட்டு வரப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அது வேற யாரும் இல்லை, பையன் தான். தேவங்க பிரியாவை பிடிச்சி இழுத்துட்டு போறதை பார்த்ததும் அவங்க ஏதாவது சண்டை போட போறாங்களோன்னு ஜேவை தேவங்களோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வயன் அவங்களோட டெரஸ்க்கு வந்திருப்பா.
ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்களோ எல்லாத்தையும் அமைதியாக ஒயன் கேட்டுட்டு இருந்திருப்பா. அது கேட்குறப்பவே ஒயனுக்கு பயங்கரமாக அழுக வந்திருக்கும். கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுருப்பா. இப்போ அவங்க 2 பேரும் அவளை திரும்பி பார்க்குறப்போ அவள் உடஞ்சு போய் நிற்கிறா. அவள் கண்ணில் அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. அவள் முகமே செவந்து போச்சு. தேவங்க பார்த்துட்டு ரொம்ப வலியோடு கேட்குறா, என்ன தேவ், அவங்க தாலி கட்டி கொடுக்கலன்னா நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழணும் இல்ல? அவங்க அவங்கதான் அவங்க ஏன் தேவ் சொல்லிருக்கலாமே. உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுதான். ஆனா உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே தேவ். அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் என் மனசை தேத்திக்கிட்டு கூட நான் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன் தேவ். ஆனா இத்தனை வருஷம் என் கூட இருந்துட்டேன். இப்போ இப்ப திடீர்னு ஏன் தேவ் ஏன் எல்லாத்தையும் மறைச்சிங்க அப்படின்னு வயன் பயங்கரமா அழுகிறான். பிரியா அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஒயன் அழுகாதீங்க நம்ம ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க வயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவுமே அவங்க 2 பேரோட லைஃப்ல நான் குறுக்க வரமாட்டேன் வயன். இங்கே நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதெல்லாம் எங்களோட பாஸ்ட் அவ்வளோதான். அது எல்லாமே ஒரு கிட்ட கனவா நினச்சு மறந்துடுவா வயன். தயவு செஞ்சு நீ ஏதோ யோசிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல அழிக்காத வயன், நீ அழிக்காத ப்ளீஸ் அப்படின்னு பிரியா வயனை சமாதானப்படுத்த ரொம்ப ட்ரை பண்ணுறா. அந்த பிரியா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. தேவங்க எதுவுமே பேசாம சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். இல்லை இதுல இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. எதுக்குங்க, எதுக்கு இவ்வளோ விஷயம், எதுக்கு இவ்வளோ தாங்கிட்டு இருக்கணும்? ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம்ல. எங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு கூட வந்தீங்கல்ல, அன்னைக்கே சொல்லியிருந்தா அதே மண்டபத்துல நான் உங்களுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா அப்போ அமைதியா இருந்துட்டு இப்ப இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி தலையில போடுறீங்களே. ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? அவர் எந்த அளவுக்கு உங்களை காதலிச்சிருந்தா இவ்வளவு நாள் உங்களையே நினைச்சிட்டு இந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. எனக்கு இப்ப என்ன நினைச்சாலே கோபம் வருது. என் கூடவே இருந்த மனுஷன் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. அதை பார்க்காம பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கேன். ஏங்க அவர் சொல்றப்போ எனக்கே எந்த அளவுக்கு அந்த மனுஷன் வலி வேதனை அனுபவிச்சிருக்காருன்னு புரியுது. ஆனா உங்களுக்கு புரியலையா? உங்க மனசு நான் அந்த அளவுக்கு கல்லாயிடுச்சா? ஐயன் என்ன பேசுற நீ? என்ன பேசிட்டு இருக்க? இது இது சரி வராது ஓயன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. இருந்தா என்ன, ஏன் எங்க 2 பேருக்கும் மட்டும்தான் கல்யாணம் ஆச்சா? எனக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த மனுஷன். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஐயோ பயான், பாரு, இது கல்யாணமே கிடையாது. ஓ கல்யாணமே கிடையாதா? அப்போ உங்க கழுத்துல தொங்குதே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அயன் அது நீங்க பாரு, அது அது யாருக்கும் தெரியாம நடந்த ஒரு விஷயம். அதுக்காக இப்போ உன்னோட வாழ்க்கையை நீ அழைக்க நினைக்காத வயன். இங்க பாருங்க, இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அவர் தான். அவர் எடுக்கிற முடிவை எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கதான் போறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல, இப்போதான் நான் தெளிவா இருக்கேன். இதுக்கப்புறமும் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பறிச்சுட்டு வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவ கிடையாது. எனக்காக நீங்க ஒன்றும் விட்டு கொடுக்க வேண்டாம். அவரை விட்டு நானே போயிடுறேன். மயன் நெல்லு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா மயன்? உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கும் உனக்கும் நடந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கல்யாணம் அது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா உனக்கும் தேவனுக்கும் ஊரறிய கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை இருக்கு.
அந்த குழந்தையோட அந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஒரு நிமிஷமாவது ஜீவை பத்தி யோசிச்சு பாருங்க. தேவங்க தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா, நீயும் இல்ல. இதுக்கு மேலேயும் என்னால இதை ஏத்துக்கிட்ட வாழ முடியாது. அவர் மனசு ஃபுல்லா இன்னொரு பொண்ணு இருக்கப்போ என்னால எப்படி அவர் கூட வாழ முடியும்? என்னால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. நான் இங்கிருந்து போன உடனே அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். அவரும் நீங்களும் சந்தோஷமா வாழுங்க. நான் எப்பவுமே இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு மூணாவது மனுஷன் நிக்க விரும்பல. இதை விட்டுருங்க ப்ளீஸ். என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க 2 பேரையும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் அதனால வாழ முடியாது. ப்ளீஸ் வயன் என்ன பேசிட்டு இருக்க நீ? பாரு வயன், இதுல நம்ம 3 பேரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஜியோட லைஃபும் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேவங்க ஏதோ பைத்திய கருத்தனமா பேசிட்டு இருக்கானா, நீயும் மத்தே பேசிட்டு இருக்கியவன். இது சரிப்பட்டு வராது. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து முடிஞ்சு போச்சு. காலேஜ் டைம்ல எல்லாருக்குமே லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி தான் காலேஜ் டைம்ல எல்லாருக்குமே லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி தான் எங்களோட காதலும் இருந்தது. அது சந்தர்ப்ப சூழ்நிலையும் இல்லை விதினாலையும் அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அதை பேசி அதனால உன்னோட வாழ்க்கை நீ கருத்துக்காத. தயவு செஞ்சு தேவங்க மாதிரி நீயும் தப்பான முடிவு எதுவும் எடுக்காத. இது இப்படிதான் முடியணும்னு இருந்திருக்கு. நான் இதை ஏத்துக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. தேவம் உன்னோட புருஷன். அவர் கூட நீ சந்தோஷமா வாழணும், அதை சொல்லி புரிய வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷம் அவர் முன்னாடியே வரக்கூடாதுன்ற வைராகியத்தை விட்டுட்டு அவர் முன்னாடி நான் வந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால் உன்னோட லைஃப்பை கிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது வாயன். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. லீகலாக நீங்கள் 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உங்களுக்கு நடுவில் நான் எப்பவுமே வரமாட்டேன். என்னோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. தேவங்கூட லைஃப்ல பிரியாங்கிற ஒரு சாப்டர் அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. நீதான் அவரோட லைஃப். இதுல வேற பேச்சே கிடையாது. நான் இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். தேவங்க அவளை தடுக்கல. இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை. அந்த ஈவெண்ட்மே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிரியா அங்கேருந்து போயிட்டான். தேவங் வயன்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு. பட் வயன் எதுவும் கேட்கல. அவள் அங்கேருந்து அமைதியாக கிளம்பி வந்துடுறான். தேவங்குமே சைலண்டாக அங்கேருந்து வந்துடுறாரு. அவங்க ரூமுக்கு வந்துமே எதுவுமே பேசல. வயன் ஜேவை தூங்க வச்சுட்டு அவளுமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். தேவங்க சைலண்டாக உட்காந்துட்டு இருந்துட்டு இதுக்கு மேலே இப்படியே இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால போய் வயன்கிட்ட பொறுமையாக பேசுகிறாரு. வயன் சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னை மன்னிச்சிருவான். நான் அவனுக்கு பண்ணது பெரிய துரோகம். உன்கிட்ட நான் எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்கணும். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு போதும். இல்லை, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன நினச்சி என்னை பற்றி யோசிச்சு தானே இது எல்லாத்தையும் சொல்லாமல் இருந்திருக்கீங்க. உங்களுக்கே நினைவில்லாதப்போ நடந்த கல்யாணம்னு நீங்கள் என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கலாம்னா நீங்கள் அதை பண்ணல. எனக்காகவும் ஜெய்க்காகவும் இவ்வளோ நாள் உங்கள் மனசில் இவ்வளோ வலியும் வச்சுக்கிட்டு எங்கள் முன்னாடி நல்லா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்களை விட்டு போயிருந்திருப்பேன். இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். இல்லை வயன், நான் இதெல்லாம் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. தேவன், இது நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருப்பேன். நீங்க இப்படியோட சேர்ந்து வாழறதுக்கு நானே வழியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன். ஆனா இது இவ்வளோ நாள் சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சு புழுகி
எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தேவ். ஏங்க ஏன் இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? ஒரு வார்த்தை என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே. இல்ல இல்ல வயன், எங்க நான் இந்த உண்மையை சொன்னா எனக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான். எனக்கு எனக்கு எதுவுமே சத்தியமா தெரியல வயன். எனக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ்ந்து ஒரு குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெயோட அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ அட்டிப்பட்டத்தில் எனக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துடுச்சு. நீ அன்னைக்கு என்னை தேடி ஹாஸ்பிட்டல் வந்தப்பவே எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சானா என்னால் சொல்ல முடியல. என்ன சொல்கிற வயன், காலேஜ் படிச்சப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ண, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளை தேடி நான் போகிறேன், என்னை விட்டுருன்னு சொல்கிறியா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தது. எனக்கும் நீ என்னை பார்த்து அழுகிறப்போ எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அப்படி செத்து போயிடலாம் போல இருந்தது. ஒரு அப்பாவி பொண்ணோட லைஃப் அநியாயமாக எடுத்துட்டோமோன்னு நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? பிரியாவை பிரிஞ்சு நான் அத்தனை ராத்திரி எழுந்திருக்கேன். அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவளோட என்னால் வாழ முடியல. அவளோட நினைப்ப என்ன கொல்லுதுன்னா அவ்வளோ நாள் எழுந்திருக்கேன். இதே மாதிரி உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். உன் கூட வாழவும் முடியாம அவளை மறக்கவும் முடியாம குற்ற உணர்ச்சியில தானே செத்துக்கிட்டு இருந்தேன். என்னால முடியல வான். எந்த ஒரு சூழ்நிலையும் நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். எப்படியாவது பிரியாவை மறந்துட்டேன். ஜேக்கு ஒரு நல்ல அப்பாவா, உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா வாழணும்னு நானும் என்னை மாத்திக்க நிறைய ட்ரை பண்ணேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் தோத்து மட்டும் தான் போனேன். என்னால முடியல. அந்த அளவுக்கு அவளை ஆழமா காதலிச்சிட்டேன். இது எப்படி வாயின் நான் கிட்ட சொல்ல முடியும்? என்னையும் அழகும் நினைச்சிட்டு இருக்க உன்ன என்னால எப்படி காயப்படுத்த முடியும்? முடியல வாயின். என்னை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு. 2 பொண்ணுங்களோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த எந்த குழப்பமும் வந்திருக்காது. நீ உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்ப. அதை நினைச்சு நான் அழுகாத நாளே கிடையாது. எனக்கு தினம் நரகம் மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவன் என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், எனக்கு நான் வாடுறதா சாகிறதான்னு கூட தெரியல. நீ நினைக்கலாம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நான் ஒரு லைஃப் இப்படி என்னோட வாழ்க்கையும் சேர்த்து நீ நாசம் பண்ணிட்டே நீ நினைக்கலாம். நீ என்ன கொண்டு போட்டு கூட தப்பில்ல. ஆனா என்னால முடியல வாயன். ட்ரை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னால முடியல வாயன். என்னால அவளை மறக்க முடியல. அது ஏனோ எனக்கு தெரியல. செத்தா கூட அவன் நினைப்பெண்ணை விட்டு போகாது வாயன். அதே நேரம் உன் கூட என்னால வாழவும் முடியல. என்னால அவனுக்கு துரோகம் பண்ண முடியல வாயன். என்னை மன்னிச்சிடுவாயன் அப்படின்னு தேவன் வயனோட காலையே விழுந்துட்டான். வயன் பத்திரி போய் தேவன் கிட்ட முட்டி போட்டுட்டு, தேவன் இங்க பாருங்க தேவன், இது உங்க தப்பு என்ன இருக்கு? இங்க எந்த தப்பு பண்ணல தேவன். எனக்காகவும் ஜேக்காகவும் யோசிச்சு தானே நீங்க இவ்வளோ நாள் இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க. இதுல உங்க தப்பு என்ன தேவங்க இருக்கு? நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க எனக்கு எந்த ரோகமும் பண்ணல தேவம். இது எல்லாமே விதி நடக்கணும்னு நடந்துருச்சு. இதுல உங்களை நான் எந்த தப்பு சொல்ல மாட்டேன். சொல்ல போனா அதிகமான காயப்பட்டது நீங்க தான் தேவம். எந்த மனுஷனாலையும் தாங்கிக்கவே முடியாத வலி உங்களுக்கு தான். எனக்கு உங்க நிலைமை நல்லா புரியுது. காதலிச்ச பொண்ணு தன்னை விட்டுட்டு போயிட்டா. அடுத்த நிமிஷமே இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா வாழ்ற எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. ஆனா காதலிச்ச பொண்ண மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில காதலுக்கும் கடமைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டேன். இங்க எந்த அளவுக்கு நிறைய வேதனை அனுபவிச்சிருக்கீங்கன்னு
என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது தேவம். ஆனா போதும், இதுக்கு மேல நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுகிறது என்னால பார்க்கவே முடியல. போதும் தேவம், போதும். இது 14 வருஷமா நீங்க அழுது எல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் இந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். இதுக்கு மேலேயாத நீங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். நான் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறத என்னால பார்க்க முடியாது தேவம். உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமான வாழ்க்கை அமையும் தேவம். இல்லவ போதும். அவ அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலவ. நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது. சத்தியமா உன்கிட்ட பொய்யா நடிச்சு என்னால சத்தியமா உனக்கு துரோகம் பண்ண முடியாது. ஏன்னா என் மனசு முழுக்க அவன் நினைப்புதான் இருக்கு. அவன் எனக்கு இல்லைன்னாலும் அந்த நினைப்பை என்னை விட்டு போக மாட்டேங்குது. மனசுல இன்னொரு பொண்ணோட நினைப்பை வச்சுக்கிட்ட என்னால உன் கூட ஆழ முடியாது. என்னை மன்னிச்சிருவேன் ப்ளீஸ். இவ செஞ்ச என்னை மன்னிச்சிரு. போதும். இங்க பாருங்க, நான் பிரியா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நான் பேசினா கண்டிப்பா அவங்க ஒத்துக்குவாங்க. இல்லை அது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது. நான் ட்ரை பண்றேன். அவளை விட்டு முழுசா வெளியே வர முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் அவளை நினைக்காம இருக்க முயற்சி பண்றேன். அவளை நினைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கே அவங்களால முடியல. அப்படி இருக்கப்போ எப்படி தேவம் உங்களால அவளை மறக்க முடியும்? இங்க பாருங்க, பிரியா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். இங்கிருந்து போறப்போ நம்ம கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாருங்க, முதல்ல நீங்க கண்ணு தொடங்க. இங்க பாருங்க தேவம், லைஃப்ல கல்யாணங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான். கல்யாணத்துக்கு நம்ம அதிகமான மரியாதை கொடுக்கலாம். ஆனா அதை விட காதலுக்கு சக்தி அதிகம் தேவம். உண்மையான அன்பு காதலும் ஒருத்தவங்க மேல இருக்கப்போ அவங்கள விட்டுட்டு நம்ம மனசு அவ்வளோ ஈஸியா இன்னொருத்தவங்களை ஏத்துக்காது. போதும், நீங்களும் பிரியாவும் எனக்காக பண்ண தியாகம் இல்லை. போதும், இதுக்கு மேல உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. அதனால நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ப்ராக்டிக்கலா யோசிச்சா இதுக்கப்புறம் நான் இந்த லைஃப்ல என்னாலையும் வாழ முடியாது. போதும் தேவம், நம்ம மாத்தி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதை இதோட முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற தேவம்? நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம். பிரியா கிட்ட நான் பேசுறேன். இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். இங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நாளைக்கு விடிஞ்சதோ நம்ம போய் பிரியாவை பார்க்கலாம் அப்படின்னு வயன் தேவங்க நிறைய தைரியம் சொல்றா. தேவங்க சைலண்டா படுத்து தூங்குறாரு. வயனும் தேவங்க பார்த்துட்டு சைலண்டா போய் படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க பிரியாவோட அட்ரஸ் எதுன்னு கேட்டுட்டு அவளோட அப்பார்ட்மெண்ட்க்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இருந்து பிரியா வெக்கேட் பண்ணி போயிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை காலேஜ் போயிருப்பாளோன்னு அந்த காலேஜையும் போய் கேட்குறாங்க. கேட்டு பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. பிரியா அவளோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. தேவங்கலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. வயன்மா தேவங்க சமாதானப்படுத்தி, இல்லை ஒன்றும் இல்லை தேவம், நம்ம கேட்டு பார்க்கலாம், நீங்க எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு ஜயான் வரான். சார், நீங்க கிம் தேவம் தானே? ஆமா, நான் தான் கிம் தேவம். நீ பிரியாவோட ஸ்டூடெண்ட் தானே? ஆமா சார். மாமி தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு லெட்டரை தேவங்க கிட்ட கொடுக்குறான். தேவங்க அந்த லெட்டரை படிச்சு பார்க்குறான். அப்படியே முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டான். வயன் அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்குறான். அதுல பிரியா, தேவம் இந்த லெட்டரை நீ படிச்சு பார்க்குறேன்னா அப்போ நான் இங்க இருக்க மாட்டேன்.
தெரியல, எனக்கு ஏனோ இந்த லைஃபே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு தேவ். விதி நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே விளையாடிடுச்சு. போதும், நான் ஓடி 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 ரொம்ப டயர்டாயிட்டேன் தேவ். இதுக்கு மேலே என்னால் முடியல. நானும் ரொம்ப போராடிட்டேன். நான் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் இன்னும் நீ என்ன நினைச்ச படுற வேதனையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு செத்து போயில போல இருக்கு தேவ். ஆனா அந்த முட்டாள்தனத்தை எனக்குமே பிரியா பண்ண மாட்டேன் தேவ். நான் அந்த அளவுக்கு கோழை கிடையாது. நான் எப்பவுமே நினைச்சிட்டு சந்தோஷமா தான் இருப்பேன் தேவ். நான் இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு காரணம் கூட நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். அது ஒரே ரீசன் தான். ப்ளீஸ் தேவ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஒயின் கூட சேர்ந்து வாழ தேவ். யாருக்காக இல்லாட்டாலும் எனக்காக பண்ணு. எனக்காக கூட வேண்டாம், ஜேக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு தேவ். அவ சின்ன குழந்தை, அவளை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து. எனக்கு என்னமோ எனக்கே ஒரு குழந்தை இருந்த மாதிரி இருந்துச்சு தேவ். நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, நமக்கு குழந்தை பிறந்தா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நிறைய பேசியிருக்க. அதே மாதிரி தான் இருக்கா. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல தேவ். ஆனா அவளை பார்க்குறப்போ எனக்கு இவ்வளோ நாள் இருந்த எல்லா கஷ்டமும் போன மாதிரி இருந்துச்சு. நீ தெரிஞ்சு வச்சியோ தெரியாம வச்சியோ, ஆனா உனக்கு நினைவே இல்லாதப்போ நீ அவளுக்கு நான் சொன்ன அதே பேர் ஜியோட பேரை வச்சிருக்க தேவ். அப்போ அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆள் மனசுல என்னோட நினைப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நீ என்னதான் என்ன மறந்துட்டேன்னு டாக்டர் சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்துல என்னோட நினைப்பு இருந்திருக்கு. அதுதான் எனக்கு தோணுச்சு. அப்படி இருக்க என்னோட மெமரிஸ் உனக்கு அது ஒரு ஹாப்பியான மெமரிஸா மட்டும்தான் தேவங்க இருக்கணும். அதுல நான் உன்னை விட்டு போயிட்டேன்ற வலி உனக்கு வரவே கூடாது. நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போறேன். இங்க பாரு தேவ், நான் உன்னை விட்டுட்டு கூட போல. நான் எப்பவுமே நான் எங்க போனாலும் என்னோட நினைப்பால உன்னை சுத்தி மட்டும்தான் இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்துல நான் இருப்பேன். நீ சிரிச்சா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ சிரிச்சிட்டு இருக்கிறதா நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ சிரிச்சா ஆட்டோமேட்டிக்கா என் முகத்துல ஒரு சிரிப்பு வரும். அது எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு என்ன புரியாத சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி நீ என் பார்வையில இருந்தாலும் இல்லைனாலும் நீ சிரிச்சா அது எனக்கு ஃபீல் ஆகும். அது போதும் எனக்கு இந்த ஜென்மத்துக்கு உன்னோட மெமரிஸ் மட்டும் போதும். இது எல்லாத்துக்கும் மேல அவனோட ஒய்ஃப்னு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கேன். அது போதும் தேவ். அது உலகத்துக்கே தெரியலனாலும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இத நீ ஊர் முன்னாடி சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி எல்லா காதலுக்கும் ஹாப்பி எண்டிங்னு ஒன்று கிடையாது தேவ். ஆனா சேராத காதல் எதுவுமே உண்மையான காதல் இல்லைன்னு ஆயிடாது. சேர்ந்த காதலை விட சேராத காதலுக்கு சக்தி அதிகம், அதோட தாக்கமும் அதிகம். அதுக்கு நீயும் நானுமே ஒரு உதாரணம். நம்ம என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் இந்த 14 வருஷமா உன்னோட நினைப்ப நானும் என்னோட நினைப்ப நீயும் மனசெலவில் வச்சுட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம். மீதி இருக்கனால நம்மளால வாழ முடியாதா? போதும் தேவ், இதுவே எனக்கு போதும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேண்டி இருக்கு சொல்லு.
எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நீ நீ இதுக்கப்புறம் உன் லைஃப்பை சந்தோஷமாக இல்லாட்டாலும் நிம்மதியாக வாழத்தையும் தயவு செஞ்சு வைனியும் சேதியும் நல்லா பார்த்துக்கோ. எனக்கு வைனை பார்க்குறப்பவும் சேவை பார்க்குறப்பவும் எந்த வித்தியாசமும் தெரியல. நேற்று வைனை அழுதப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அழுகிறதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு அந்த வலி என்னால் தாங்கவே முடியல தேவ். அது இத்தனை நாள் அனுபவிச்சதை விட ரொம்ப கொடூரமான வலியாக இருக்கு. போதும் தேவ், நம்மளோட காதல் இன்னொருத்தங்களை அழ வச்சதுன்னு இருக்கக்கூடாது. நம்ம அழுதாலும் நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருந்தா போதும். போதும் தேவ், இந்த பிறவிக்கு நமக்கு இது போதும். தயவு செஞ்ச நீ நீ வைன் கூடியும் சீ கூடியும் சந்தோஷமா வாழ். சந்தோஷமா வாழ் தேவ். அந்த சந்தோஷத்துல எப்பவுமே நான் கூடவே இருப்பேன். பாய் பாய் தேவ் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. அதை படிச்சு பார்க்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அழுக மட்டும் வருது. தப்பு பண்ணிட்ட பிரியா, அவரை மறுபடியும் அழுக வச்சுட்டு போயிட்டேன். ஏன் பிரியா இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. ஸோ இதோட நான் இந்த ஹைஷாட்டை முடிச்சுக்கிறேன். இதோட எண்டிங் சத்தியமாக எனக்கு தெரியல. நான் வேறு மாதிரி நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு அழுகே வருது. அழுதுகிட்டே இருக்க தெரியல. நீங்க அழுகிற மாதிரி இருந்துச்சான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனால் நான் ரொம்ப அழுதுட்டேன். இப்பவுமே அழுதுட்டு இருக்கேன். கண்ட்ரோல் பண்ண முடியல. இது மேபி உங்களுக்கு எமோஷ்னலாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேசுகிறேன், எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த எஃப்எஃப் கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் அழுதிங்கன்னா கூட கண்டிப்பாக நான் எழுதின இந்த ஸ்டோரி வர்த்துன்னு நினச்சிப்பேன். நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல. இது என்னோட பர்த்டே ஸ்பெஷல் தான் ரொம்ப பிஹேவ் பண்ணி ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இது நான் எழுதின ஆக்சுவல் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இடையில நான் உட்காந்தப்போ இடையில நானும் பேசுகிறது தான். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். முடியல, ரொம்ப அழுக வருது. தெரியல, மைண்டு சட்டுன்னு அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. என்னால் லாஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. என்னால் பேசவே முடியல. அழுக அப்படியே தத்துமே நிற்குது. முடியல. நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். பிடிக்கலன்னா கட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இது எழுதுகிறப்போவே நான் இப்படி தான் எழுதினேன். கேட்டுட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே எழுதுறேன்னு கேட்டாங்க. என்னை பார்க்குற நிறைய பேர் ரொம்ப போல்டாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ரொம்ப சென்சிட்டிவ். அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரி எழுதி தான் இது பண்ணிக்கிறேன். தெரியல, இந்த ஸ்டோரி எப்போவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். தெரியல, என்ன பேசுறது எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்னால் பேசவும் முடியல. ஓகே, பாய்.